அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இலங்கையில் அங்குள்ள பொருளாதார சூழ்நிலையால் பிழைப்பு தேடி கடல் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்றனர் ஒரு தம்பதியர். பிறகு அவர்களது வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை நகைச்சுவையோடும் உணர்வோடும் படம் பிடித்து காட்டியுள்ளார் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். இப்படம் வெளியான நாள் முதலே நேர்மறையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. வசூலையும் நாளுக்கு நாள் வாரி குவித்து வருகின்றது. இப்படம் வெளிநாடுகளில் இதுவரை 10 கோடியை வசூலித்துள்ளதாக இந்த படத்தை தயாரித்த அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. படம் வெளியாகி 3 வாரம் கடந்த நிலையிலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறது. புக் மை ஷோ ஆன்லைன் மூலமாக இதுவரை 10 லட்சம் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளதாகவும் இப்படம் உலக அளவில் இதுவரை 50 கோடி வசூலை தாண்டி வருவாயை ஈட்டியிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகிபாபு, MS பாஸ்கர், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் ஆகியோர் நடித்துள்ளனர். அண்மையில் நடிகர் சிவகார்த்திகேயன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் தயாரிப்பாளர் உள்ளிட்ட படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். இந்நிலையில் நடிகர் தனுஷை சந்தித்தது குறித்து இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தனுஷாரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எடுத்ததற்காக என்னை வாழ்த்தினார். டீசரை பார்த்த போதே படம் நன்றாக வரும் என நினைத்தேன் என்று கூறியதாகவும், அதற்கு பதிலளிக்கும் வகையில் உங்கள் ஊக்கத்திற்கு நன்றி என்று மிகவும் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். வித்தியாசமான படைப்புகளுக்கு எந்த காலத்திலும் ஒரு மதிப்பு உண்டு என்பதை இது போன்ற படங்கள் நமக்கு படிப்பினையை ஏற்படுத்துகின்றன.